Greetings students, hope you have a great day today. This is our economics lesson 2 part 3 video. Let us get in. Yes. First, we have to see recap of the previous class. What we saw in that previous class? Methods of measuring national income. First type of method, production method or value added method. Second type of method, income method or factor earning method. Third type is expenditure method. Okay. Next today we are going to see about importance of national income. What we are going to see? Importance of national income. First point, why we are calculate national income? National income is of great importance for the economy of a country. ஒரு country அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். Nowadays, the national income is regarded as accounts of the economy, which are known as social accounts. இப்போ நம்ம சோஷியல் அக்கௌண்ட்ஸ் சோஷியல் இது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் தெரியாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று ஒவ்வொரு சொசைட்டிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு நோ த ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சீரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமி. ஒரு எக்கனாமியோட செக்டார்ஸ் அதோட ரிலேட்டிவ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு செக்டார்ஸ்க்குள்ள ரிலேட்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நேஷ்னல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட், டு ஃபார்முலேட் த நேஷ்னல் பாலிசிஸ். நிறைய பாலிசிஸ் போடுவாங்க கவர்மெண்ட்லேருந்து, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் அதர் பாலிசிஸ், நிறைய பாலிசிஸ் போடுவாங்க. இந்த பாலிசிஸ் எதை பேஸ் வச்சு போடுவாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் இன்கம்மை பேஸாக வச்சு தான் போடுவாங்க. So the proper measures can be adopted to bring the economy to the right path. கரெக்டான பாத்தில் நம்மளோட எக்கனாமி போயிட்டுருக்கணும் அப்படின்னா அது எதால் முடியும் அப்படின்னா only with the help of collecting national income data. நேஷ்னல் இன்கம் டேட்டாவை வச்சு தான் நம்ம எக்கனாமிக் பாலிசி போட முடியும். அப்படி போட்டால் தான் நம்ம எக்கனாமி கரெக்டான பாத்திலேயே போக முடியும். தேர்ட் பாயிண்ட், டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவால்வேட் பிளான் ப்ராக்ரஸ். பிளான் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த பிளானிங்கை எவால்வேட் பண்ணுறதுக்கு, அந்த நம்ம போட்ட பிளானிங்கை கரெக்டாக எவால்வேட் பண்ணுறதுக்கு, இது ரெண்டுக்குமே என்ன வேணும்? நேஷ்னல் இன்கம் ரொம்ப முக்கியமாக வேணும். It is essential that data pertaining to a country's gross income, output, saving and consumption from different sources should be available for the economic planning. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் கிராஸ் இன்கம் எவ்வளவு, அவுட்புட் எவ்வளவு, நம்ம கண்ட்ரியோட சேவிங் எவ்வளவு, கன்சப்ஷன் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து என்னென்னலாம் நம்ம கன்சப்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம கண்ட்ரியோட கிராஸ் இன்கம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு we have to calculate national income. Fourth point, to build economic models both in short run and long run. லாங் ரன்னாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ரன்னாக இருந்தாலும் சரி. லாங் ரன், ஷார்ட் ரன் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ டு பில்ட் எக்கனாமிக் மாடல்ஸ், இதிலேருந்து நம்ம எக்கனாமிக் மாடல்ஸ் என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் எவ்வளோ இன்புட் பண்ணலாம், இன்னும் நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஃபிஃப்த்து பாயிண்ட், டு மேக் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன். இன்டர்நேஷ்னல் லெவலில் மித்த நாட்டோட நம்ம நாட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நேஷ்னல் இன்கம் வேணும். இன்டர் ரீஜியன் கம்பேரிசனாக இருக்கட்டும் அண்ட் இன்டர் டெம்பரல் கம்பேரிசனாக இருக்கட்டும், இதோட க்ரோத் எப்படி இருக்குது, நம்ம கண்ட்ரிக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நம்மளோட க்ரோத் எப்படி இருக்குது, வேறு ஸ்டேட்டோட க்ரோத் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபாரினர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட நேஷ்னல் இன்கம் என்ன, நம்மளோட நேஷ்னல் இன்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். To know a country's per capita income which reflects the economic welfare of the country. Sixth point, to know a country's per capita income. ஒரு கண்ட்ரீஸோட per capita income எப்படி இருக்குது, அதாவது per capita income அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தரோட தனி வருமானம் அப்படின்னு சொல்கிறது, ஒருத்தரோட தனி வருமானம் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு நேஷ்னல் இன்கம் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். Seventh point, to know the distribution of income for various factors of production. Distribution of income, to know the distribution of income.
எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்மளோட இன்கம்மை, வேரியஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து நமக்கு வந்து இன்கம் வரும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இதிலேருந்து வர்ற இன்கம்மை எப்படி நம்ம நம்மளோட கண்ட்ரிக்குள்ளேயே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றதும் நம்மளுக்கு நேஷ்னல் இன்கம் கண்டுபிடிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் பாயிண்ட், டு அரைவ் அட் மெனி மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ், அதாவது டேக்ஸ், ஜிடிபி ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷிட், ஃபிஸ்கல் டெஃபிஷிட், டெப்ட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எக்கனாமிக் வேரியபிள்ஸ், மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படிக்கும்போது நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். இம்பார்ட்டன்ஸ்னால் நேஷ்னல் இன்கம் ஏன் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இது கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுறோம் இல்லையா? அப்படி மெஷர் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வரும், எப்படி நம்மளால் மெஷர் பண்ண முடியும்? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம வீட்டில் ஒரு கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மந்த்லி இன்கம் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அதில் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம், ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்குறோம், நமக்கு இந்த மந்த்து சேவிங்ஸில் அமௌண்ட் இருக்கான்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கே நமக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில விஷயங்களை விட்டுருப்போம், சில விஷயங்களை மறந்தே போயிருப்போம், நம்ம செலவழிச்சிருப்போம் ஆனால் மறந்தே போயிருப்போம். இப்படி இருக்கும்போது ஒரு நேஷ்னல் இன்கம், ஒரு கண்ட்ரியோட இன்கம் அப்படிங்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதோட டிஃபிகல்ட்டிஸ் நிறையவே இருக்கும். அப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் கான்செப்ஷனல் ப்ராப்ளம், நிறைய ஸ்பெஷல் கான்செப்ஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கரெக்டான நேஷ்னல் இன்கம் கண்டுபிடிக்க முடியாது. ப்ராப்பர் வேல்யூஷன் ஆஃப் அவுட்புட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு, அதில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அதிலேருந்து நமக்கு இன்கம் வந்திருக்கு, அந்த இன்கமில் ப்ராஃபிட்டாக எவ்வளோ எடுத்தோம், அதை நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் வரை நம்ம வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், அதிலேருந்து நம்ம கிடைக்கிற டேட்டாஸ்லாம் கரெக்டான டேட்டாவா அப்படின்னும் நமக்கு தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட நேஷ்னல் இன்கம் கரெக்டாக அக்யூரேட்டாக வருமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டான விஷயந்தான். ஓகே, இப்போ நம்ம டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். Second, difficulties in assessing depreciation allowances. Third one, unpaid services. Fourth, income from illegal activities. Fifth one, production for self-consumption and changing price. Then sixth one, capital gains. Seventh one, statistical problem. ஸோ 7 டிஃபிகல்ட்டிஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 7 டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ், சப்சிடிஸ் எக்ஸட்ரா. இப்போ கவர்மெண்ட் என்ன பே பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பென்ஷனாக நிறைய கொடுப்பாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்சிடிஸ் கொடுப்பாங்க, நிறைய டேக்ஸஸ்க்கு சப்சிடிஸ் கொடுப்பாங்க, ப்ரொடக்ஷனுக்கு சப்சிடிஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீஸ் ஆர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். பட் தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம். இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நேஷ்னல் இன்கமில் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. பிகாஸ் தே ஆர் பெய்ட் வித்தவுட் ஆடிங் எனி திங் டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஏன் அப்படின்னா இதில் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் இன்க்ளூட் ஆகலை. ஸோ இது எதுவுமே நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது இன்க்ளூட் ஆகாது. செகண்ட் பாயிண்ட், டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டெப்ரிஷியேஷன் அலவன்சஸ். இப்போ டெப்ரிஷியேஷன் அலவன்சஸ் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. டெப்ரிஷியேஷன் அலவன்சஸ்னால் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், ஆஃப்டர் சம் இயர்ஸ் இல்லை ஆஃப்டர் சம் மந்த்ஸ் அது என்ன ஆகும், வியர் அண்ட் டியர்னால அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை எப்படி அசஸ் பண்ணுறது, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? சப்போஸ் நம்ம வீட்டிலையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஏதாவது ஒரு பொருள், நம்ம 2 வீலர் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாம். இப்போ 2 வீலர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாங்கி 2 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, இதை நம்ம இப்போ சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளால் அதோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம வாங்கினது 60,000 இல்லை 70,000க்கு வாங்கியிருப்போம் 2 வீலர்.
பட் அதை சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். கேட்கும்போது 20,000க்கு கேட்பாங்க, இல்லை 30,000க்கு கேட்பாங்க. எப்படி நம்ம அதை வந்து பாதி ரேட்டுக்கு விற்க முடியும்? நான் வாங்கினது 80,000க்கு வாங்கினேன், இல்லை 70,000க்கு வாங்கினேன், இவ்வளோ ரேட் கம்மி பண்ணி எப்படி விற்க முடியும்? இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூசிங் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நேஷ்னல் லெவலில் எப்படி டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறது? The deduction of depreciation allowances, accidental damages, repair and replacement charges from the national income is not an easy task. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்சிடென்டல் டேமேஜஸ், ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஷிப்லையோ இல்லை ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அதை வச்சு நிறைய லாஸ் வந்து வந்திருக்கலாம் நேஷனுக்கு. ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ், ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகி மிஷின்ஸ், பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் ரிப்பேர் ஆகி அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இதிலேருந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்றது, இதிலேருந்து நமக்கு என்ன நேஷ்னல் இன்கம் கிடச்சிச்சின்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்றத அக்யூரேட்டாக நம்மளால் சொல்லவே முடியாது. இட் ரெக்வயர்ஸ் ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஹை ரேட் ஆஃப் டிகிரி ஜட்ஜ்மெண்ட் வேணும். அசஸ் த டெப்ரிஷியேஷன் அலவன்சஸ் அண்ட் அதர் சார்ஜஸ், இதில் எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, ரிப்பேர் பண்ணணும்னா எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு வேணும். அப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். Then third difficulty of measuring national income is unpaid services. நிறைய அன்பெய்ட் சர்வீசஸ் இருக்குது நம்மளோட நேஷனில். எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, எ ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டர்ஸ் எ நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் சர்வீசஸ் லைக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீல்ஸ், சர்விங், டெய்லரிங், மெயில்டிங், வாஷிங், க்ளீனிங், பிரிங்கிங் அப் சில்ட்ரன் அண்ட் எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அன்பெய்டு சர்வீசஸாக நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் மணி கொடுத்து செய்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் எப்படி வரும்னா, இப்போ சப்போஸ் ஒரு மல்டி மில்லியனியர் இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து சர்வன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க வந்து கணக்கு காட்டுவாங்க, இவ்வளோ நான் சேலரி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு இன்க்ளூட் ஆகுமா? ஆகாது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இன்க்ளூடே ஆகாது, நேஷ்னல் இன்கமில் கால்குலேட் பண்ணவும் முடியாது. த ரீசன் ஃபார் த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஹர் சர்வீசஸ் ஃப்ரம் த நேஷ்னல் இன்கம் இஸ் தட் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் எ ஹவுஸ் ஒய்ஃப் இன் பெர்ஃபார்மிங் ஹர் டொமஸ்டிக் ஒர்க் cannot be measured in monetary terms. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனால் செய்கிறாங்க. இதனால் இதை நம்ம நேஷ்னல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணவே முடியாது. She is not paid for them and her services are not directly included in national income. ஸோ அவங்க அதுக்காக எதுவும் பேமெண்ட் வாங்குறதில்ல, அது நேஷ்னல் இன்கமில் வரவும் போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்தும் நிறைய இன்கம் வரும். ஆனால் அது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நம்மளே சொல்லிட்டோம். அதை எப்படி நம்மளால் நேஷ்னல் இன்கமில் கால்குலேட் பண்ண முடியும்? அது வெளியவே வராது, இவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னே நமக்கு வராது. ஆனால் அதுலேருந்தும் சில பேர் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அது என்ன ஆக போகிறதில்ல, நம்மளோட நேஷ்னல் இன்கமில் உள்ளே வரப்போகிறதில்ல. இன்கம் ஏர்ன்டு த்ரூ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் கேம்லிங், ஸ்மக்லிங், illicit எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லிக்வர் எக்ஸட்ரா இஸ் நாட் இன்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஆனால் நம்மளோட நேஷ்னல் இன்கமில் இன்க்ளூட் ஆகாது. Next difficulty in measuring national income is production for self-consumption and changing price. ஸோ இப்போ நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு, அதை எப்படி சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் நம்ம நேஷ்னல் இன்கமில் கால்குலேட் பண்ணுவோம். பட் இந்த ஃபார்மர்ஸ் கீப் எ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கன்சப்ஷன். இப்போ ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபார்ம் பண்ணுறதுல, அவங்க விவசாயம் பண்ணுறதுல அவங்களோட தேவைக்காக, அவங்களோட செல்ஃப் கன்சப்ஷனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு அவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகிறதில்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ப்ரொடக்ஷனில் அவங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுப்பாங்க. அதை என்ன செய்ய மாட்டாங்க, ப்ரொடக்ஷனில் காட்ட மாட்டாங்க, அதோட வேல்யூ வெளியவும் வரவே வராது. தென் சேஞ்சிங் ப்ரைஸ். நேஷ்னல் இன்கம் பை ப்ராடக்ட் மெத்தட் இஸ் மெஷர்ட் பை த வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், பட் ப்ரைஸஸ் டு நாட் ரிமைன் ஸ்டேபிள். இப்போ நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வேல்யூ வச்சு பண்ணுவோம்? நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட்டில், இந்த லெசனோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தோம், ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூவை எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ எடுக்கும்போது கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வேல்யூவை மெஷர் பண்ணுவோம். பட் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்குமா மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸஸ் டு நாட் ரிமைன் ஸ்டேபிள். ப்ரைஸஸ் எப்பயுமே
ஸ்டேபிளாகவே இருக்காது. தே ரைஸ் ஆர் ஃபால், ரைஸாகவும் ஆகலாம் ஃபாலாகவும் ஆகலாம். டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் எக்கனாமிஸ்ட் calculate the real national income at a constant price level by the consumer price index. ஸோ அவங்க அதனால தான் எக்கனாமிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்களாம், ரியல் நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கன்சியூமரோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்களாம். கன்சியூமரோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, கன்சியூமர் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் அவங்க ரியல் ப்ரைஸ் வேல்யூ தான் வாங்குவாங்க. வாங்கும்போது என்ன ப்ரைஸ் இருக்குமோ, மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குமோ அதுதான். ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரியலான நேஷனல் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சஜஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இன் டிஃபிகல்ட்டி இன் மெஷரிங் த நேஷனல் இன்கம் இஸ் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் கெயின் அப்படின்னு எடுக்கும்போது சம்டைம்ஸ் இது நமக்கு இன்க்ளூட் ஆகாது, எக்ஸ்க்ளூட் ஆயிரும். இந்த ஏன் அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் அரைன்ஸ் when a capital asset such as house, other property, stocks or shares etc. is sold at higher price than was paid for it at the time of purchase. இப்போ நான் ஹவுஸ் வச்சுருக்கேன், இல்லை அதர் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், இல்லை ஸ்டாக்கோ ஷேரோ வச்சுருக்கேன் அப்படின்னா இது நான் வாங்கும்போது ஒரு ரேட்டாக இருக்கும். ஆனால் நான் ஒரு 10 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் கழித்து அதை சேல்ஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டுக்கு வச்சு தான் சேல்ஸ் பண்ணுவேன் இல்லையா. பட் கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த நேஷனல் இன்கம். ஆனால் இந்த கேபிட்டல் கெயின் நான் எக்ஸ்ட்ராவாக வச்ச அமௌண்ட் அது வந்து மட்டும் வராது. Next one, statistical problem. Next one, statistical problem. There are statistical problems too. இங்கே நமக்கு statistical problem அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக கிடைக்காது. Great care is required to avoid double counting. இப்போ நமக்கு டபுள் கவுண்டிங் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கேர் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மே நாட் பி பர்ஃபெக்ட்லி ரிலையபிள். இதை கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது. வென் தே ஆர் கம்பைல்டு ஃப்ரம் நியூமரஸ் சோர்சஸ், நிறைய சோர்சஸ் எடுத்து அதை கம்பைல் பண்ணி அதிலிருந்து தான் நமக்கு வந்து டேட்டாவாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அதிலிருந்து அக்யூரேட்டான டேட்டாவாக கிடைக்குமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் டேட்டா ஆர் நாட் adequate, difficult languages, customs etc. also create problems in computing estimates. இதில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும், இதில் நிறைய கஸ்டம்ஸ்னால் மெத்தட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கும் போது டிஃபர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பீப்புள் இன் இந்தியா ஆர் இன்டிஃப்ரெண்ட் டு த அஃபிஷியல் என்கொயரிஸ். இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஃபிஷியல் என்கொயரிஸில் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். தே ஆர் நாட் இன் மோஸ்ட் கேசஸ் நாட் கோஆப்ரேட்டிவ் ஆல்சோ. எல்லாரும் ஒன்று போல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் எடுக்கும்போது அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாரும் உண்மையாகவே சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் ஆர் அன்ட்ரெயின்ட் அண்ட் இன்எஃபிஷியன்ட். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுக்கிற ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க கரெக்டான டேட்டா தான் எடுத்தாங்களா அப்படின்றதும் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த ஸ்டாஃப் அன்ட்ரெயின்ட் இல்லை இன்எஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிற டேட்டாவே தப்பான டேட்டாவாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த டேட்டாவை வச்சு தான் நேஷ்னல் இன்கமே கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். therefore national income estimates in our country are not very accurate or adequate. இதை வந்து அக்யூரேட் நம்மளால் சொல்லவே முடியாது. அட்லீஸ்ட் 10% மார்ஜின் ஆஃப் எரர், இதில் கண்டிப்பாக 10% நமக்கு எரர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் தான் பார்த்துருக்கோம். ஒன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அனாலிசிஸ். செகண்ட் ஒன், டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் இன்றைக்கி படிச்சுக்கோங்க. வாட் இஸ் த செல்ஃப் கன்செப்ஷன் டிஃபிகல்ட் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம்? எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் இன்வால்வ்ட் இன் measuring of national income. Thank you students. Next topics next video la paakalam. Thank you.